நாளைக்கு சித்திரை 1. சரி வாசம் மரம் வேற போயிட்டு இருக்குது. சரி நாளைக்காச்சும் எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டே கோலம் போட்டு விடலாம். எங்கள் வீட்டுக்காரங்களை வாசலில் தெளிச்சு விட சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அலாரம் வச்சு எடுத்தாங்க படுத்தேன். ஆனால் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒழிய என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சிட்டு வந்தது. ஒரு பெயின் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களை போய் குளிச்சுட்டு வந்துட்டு, பிள்ளைங்க நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிடுங்கப்பா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்ன கல்யாணம் ஆகாத தனியால் நான் மட்டும் கோயிலுக்கு போகிறதுக்கு, நீ வந்தால் போகலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்படி புலம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னால் முடியுதோ முடியலையோ ஏதாச்சும் விசேஷம்னா நான் இந்த காம்பவுண்டுக்கு என்னைக்கு குடி வந்தனோ அன்னையிலேருந்தே என் பிள்ளைங்களை பிஸியாக வச்சுக்கிறதுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பிஸியாகவே இருப்பாங்க. ஏதாச்சும் விசேஷம்னா ஒன்று இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க மொத்த பேர் இங்கே இருப்பாங்க. எங்கள் காம்பவுண்டே பிஸியாக இருக்கும். ஒன்று யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா காம்பவுண்டில் சொந்தக்காரங்களாம் நிறைஞ்சு வலியுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விசேஷத்துலேயும் பிள்ளைங்களை வந்து பிஸியாக வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க பொக்குன்னு போயிடக்கூடாது, யாரையும் பார்த்து நம்ம யார் வீட்டுக்கும் நம்ம போகிறதில்ல, யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதில்லைன்னு அவங்க நினச்சிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்துலேயுமே பிள்ளைங்களை வந்து அப்படியே பிஸியாகவே தான் வச்சுருப்பேன். சரி இன்றைக்கி முடியலினாலும் எப்படியாச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டா பெயின் அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு வடை பாயசம் தாங்க செஞ்சேன். வடை பாயசம் செஞ்சு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தாச்சுங்க. லாங் வீடியோவும் போட்டிருக்கேங்க, பிடிச்சிருந்தா பாருங்க. அவ்வளோதாங்க, பைங்க.